படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் நாங்கள் பார்த்தது எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஒரு பிள்ளையோட கதை இது, அந்த மாதிரி எனக்கு புரிஞ்சுது. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படி வந்து வசதி இல்லாதவங்க எப்படி வாழ்கிறாங்க, அதான் எனக்கு புரிஞ்சுது. வணக்கம். உண்மையாகவே ரொம்ப உடம்புலாம் சிலிக்குது. முதல்ல ரைட்டிங் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி புதுமையாக தொடர்ந்து அந்த ஒரு சீன் அப்படியே போயின்னு இருக்கிறதுக்கு அந்த ரைட்டிங் நான் யோசிச்சு பார்க்குறேன் இப்படி இது முடியும்ன்றது. முதல்ல எடிட்டிங் பார்க்கும்போது எங்கள் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அது மேக்கிங்லேயே பண்ணிட்டாங்க. அடுத்தது கேமரா மூவ் ஆகினே இருக்கும்போது செட்டெல்லாம் எப்படி மாற்றி வச்சுருப்பாங்க, அது எவ்வளோ சீக்கிரத்தில் இது முடியும்ன்ட்டு யோசிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு முயற்சி பார்த்திபனோட. இது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் பார்த்திபன். வித்தியாசமாக இருந்தது. ஹியூமன் நேச்சர், ஹியூமன் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எப்படி இருக்கிறோமோ அப்படியே டிபிக் பண்ணியிருக்காங்க மூவியில். ஸோ இட் வாஸ் கூல். Bon, c'est différent, c'est sûr, mais c'est dur, très dur comme film. ரொம்ப கஷ்டமாக இருந்தது படம், ஆனால் ரொம்ப அருமையான படம். பார்த்திபன் நல்லாயிருக்கும், பிடிச்சவர், எனக்கும் ரொம்ப இஷ்டம். இப்போ நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது படம். ஒரே நாளில் எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப அற்புதமான படம், பார்க்க வேண்டிய படம், ஆனால் கஷ்டம். பார்க்கலாம். பார்த்திபன் இந்த படம் புதிய முயற்சிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அருமையாக எடுத்துருந்துருக்காரு. எப்போவும் புதுமையாக இருக்கிறவர். இது வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அவருக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் வாழ்க. படம் வருத்துங்க, கண்டிப்பாக பார்க்க. La musique est très très belle, hein? C'est une très belle mise en scène. Merci beaucoup. Super, plein d'humour. Excellent. Music top. படம் நல்லா இருந்தது, சூப்பர். பார்த்திபனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏஆர் ரஹ்மான் சூப்பராக பண்ணியிருக்காரு. பாட்டு நல்லா இருக்கு. Un sujet assez intéressant et très important, un film assez très important. Et très bien. படம் நல்லா இருந்தது. ஆனால் நம்ம ஊர் மக்கள் எப்படி எடுப்பாங்க தெரியல, ஒரு பேச்சுக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படுது இல்லையா, அது மட்டும்தான். மற்றபடி படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. Très bon film. La prouesse technologique, technique, c'était vraiment bien fait. On apprécie. C'est bien. Merci. C'est un film original et bien. Merci. நல்லா இருந்தது. பார்த்திபன் படம் வித்தியாசமாக இருந்தது. ரஜினி கமல் விளையாடுற படங்களையும் விட இந்த பாணி வந்து நல்லா இருக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நேச்சுரலாக எடுத்துருக்கு. நல்லா இருக்கு. C'était un très bon film, original par rapport aux autres films indiens qu'on a l'habitude de voir. Donc ouais, je recommande. Et ce qu'il a fait, Partheman, c'est un gros, c'est beaucoup de boulot. Donc il a été patient et courageux de faire ce film. Donc voilà, bravo à lui. Je veux dire, ça change un petit peu. J'ai pas l'habitude de regarder des films comme ça. Et je vois que c'est un peu décalé par rapport à la vie comme on vit en France. Mais je pense que c'est quotidien de beaucoup d'Indiens là-bas. Pour eux, ils se sentent plus que nous on vit en France. C'est un peu voilà, c'est très touchant et ça permet de vraiment de connaître la vie indienne, quoi. C'est vrai qu'ici les jeunes ils voient les choses différemment. Moi j'ai des enfants mais ils sont complètement décalés. Et quand ils voient ça, ils voient que c'est carrément un autre monde. Et malheureusement il faut voir des films comme ça. Des fois ça change le mental. Voilà. Merci. बहुत अच्छी फ़िल्म थी. सारी फिल्म में मैं बहुत डिस्टर्ब रही हूँ. और जो फिल्म ये बनी है, मैंने पहली बार ऐसी फिल्म देखी है. और जो मेन हीरो है उसकी आंखों में मरते दम तक उसके दिल में एक बच्चा ज़िंदा रहता है. और ये फिल्म जो है आपको बांध के रखती है. आखिर तक आप पलक नहीं झपकते हो और फिल्म चलती रहती है. और ऐसा लगता है कि आप भी फिल्म का एक पार्ट हो, आप फिल्म के साथ चल रहे हो. बहुत अच्छी फिल्म है. मेरी तरफ से पूरी टीम को बहुत बहुत मुबारक. और रहमान जी का जो म्यूज़िक है बहुत मज़ेदार है. वो एक सुकून देता है फिल्म देखते हुए, एक दर्द को सुकून देता है. शुक्रिया, बहुत धन्यवाद. இரவின் நிழல் இந்த படம் வந்து எவ்வளோ படம் பார்த்துருக்கோம். அது ஒரு
அதில் ஒரு அமைப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. 4 சண்டை, 5 பாட்டு, இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த படம் மற்றதை விட மாறி ஒரு நல்ல கருத்தை வந்து மக்களுக்கு சொல்லுது. சமுதாய சீர்கேடுகள் எங்கெங்கே நடக்குது, எந்தெந்த காலகட்டங்களில் நடக்குதுன்றதில் எடுத்துக்காட்டிருக்காங்க. முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, கடைசியாக இந்த படத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லணும். ஒரு மனிதன் எப்படிலாம் வாழக்கூடாது, அப்படி வாழ்ந்தால் அவனுடைய முடிவு என்ன இருக்கும் அப்படின்றத ரொம்ப எளிமையாக எடுத்து காட்டியிருக்குது. அதனால் இதை பார்க்குறவங்க நாம் செய்யும் செயல்களை நல்ல செயலாக செய்து சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை விட்டுட்டு போகணுன்றத எடுத்து காட்டுது. ரொம்ப நன்றி. இந்த படத்தை நடித்த டைரக்ட் பண்ண நமது பார்த்திபன் ஐயா அவர்களை இந்த தமிழ் பிரான்ஸ் வாழ் தமிழர்கள் சார்பாக வாழ்த்துறோம். அவர் மேலும் மேலும் இன்னும் இதே போல் நிறைய கருத்தான விஷயங்களை மக்களுக்கு மனசில் ஆணி அடிக்கிற போல் சொல்லணும்னு இந்த தருணத்தில் கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லலாம். நன்றி. வணக்கம். இரவில் நிழல் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு உண்மையான வரலாறு யாருமே அது மாதிரிலாம் காமிக்க மாட்டாங்க. ஒரு சினிமாவில் வந்து அவங்க வந்து நல்லா வெளிப்படையாக எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். என்ன நடக்குது, ஒரு ஏழ்மையான நாட்டில் என்ன, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திபன் சார் நல்லா கதையை வந்து எடுத்துக்கிறாரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வந்து படம் வந்து நல்லா வந்திருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. தேங்क्स. नमस्कार. क्या गजब की फिल्म बनाई है. मैं तो फिल्म देखने पर्दे पे आया था, लेकिन जब अंदर गया तो मैं कैमरामैन के पीछे रहकर पूरा शूटिंग देख रहा था, ऐसा लगा मुझे. और पूरी फिल्म पूरी हो गई. जो फिल्म वालों ने जो ये फिल्म बनाई है, जितने लोगों ने काम किया है, बेहतरीन काम किया है. एक शॉट में ये असंभव है, ये हो ही नहीं सकता. और अभी तक मानने में नहीं आ रहा है कि एक शॉट में पूरा फिल्म हो रहा है. थैंक यू. Alors j'ai trouvé que le film Shadow of the Night était un film bien tourné, avec de très bons acteurs et une très bonne mise en scène. J'ai beaucoup apprécié le fait que tout a été tourné justement dans la nuit et que ça rapportait plus de mise en forme pour l'histoire. இந்த படம் வந்து இப்போ மற்ற படம் மாதிரி அந்த கமர்ஷியல் படம் மாதிரி இல்லாமல் புதுசாக ஒரு புது ஜானரில் எடுத்திருக்காங்க. கேமரா ஒர்க் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னென்னா கேமரா ஒர்க்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு செகண்டுக்கும் அந்த மாற்றி செய்கிறது, அந்த 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 ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அந்த ஒன் ஷாட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஒன் ஷாட்டில் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படம் புதுசாக ட்ரை பண்ணால் மேபி எல்லாருக்கும் தெரிய வரும். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்திபன் சார் வந்து இப்போ தான் ஒரு படம் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மேலும் இந்த மாதிரி நிறைய படம் கொடுத்தா மேபி எல்லோரும் இப்போ பெரிய ஆளுங்களுக்கு வந்து பிடிக்கும். இப்போ சின்ன பசங்க அவ்வளோ எல்லாம் இப்போ விஜய், அஜித் அவங்க அந்த மாதிரி படம் தான் பார்ப்பாங்க. கமர்ஷியல் படம் தான் நிறைய பார்ப்பாங்க. இப்போ சின்ன பசங்களுக்கு வந்து பிடிக்கணுன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய வரணும். இந்த மாதிரி நிறைய படம் எடுக்க ஆரம்பித்தா தான் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எல்லா ஹோல் டீமுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது அப்ளாஸ். Aujourd'hui, le film indien, surtout le film tamoul, change de vision, change de vue. On passe des moments agréables. On a vu dernièrement le film de Kamal. Aujourd'hui, on voit le film de Parthiban. Je suis un fervent de Parthiban avec ses chansons, ses films, tous ses films, j'ai toujours apprécié. Et là, je ne savais pas que c'était comme ça. Merci pour ton invitation, Étienne. Et là, vraiment, je vois un film de haut niveau, avec une seule scène, une seule capture. C'est émouvant. Je ne me suis pas ennuyé un instant pendant tout ce film. Vraiment, merci à Parthiban.
j'espère que j'aurai l'occasion de le rencontrer, de le dire avec toi, mon ami. Merci à toi. இரவின் நிழல் வந்து எப்படி இருக்குமோ நினச்சேன், ஆனால் சூப்பராக இருக்குது படம். அவர் வந்து கமர்ஷியல் பணத்துக்காக எடுக்கல. அந்த திரைப்படத்தில் எவ்வளோ கஷ்டங்க இருக்குது, அது வந்து எங்களுக்கே இப்போ தான் தெரியுது இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு. அதுவும் ஒரே ஷாட்டில் எடுத்திருக்காரு. பார்த்திபன் சாருனாலே வித்தியாசம், பிரம்மாண்டம் வித்தியாசம். அவருடைய புதிய பாதையிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து நான் 2வது தடவை பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் வந்து கானில் வந்து இந்த படம் வந்து செலெக்ஷனுக்கு அப்போ இந்த படத்தை வந்து போட்டு காட்டினாங்க. உண்மையிலே ஒரு வித்தியாசமான படத்தை நான் பார்த்து ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது இந்த படம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சில டவுட்ஸ்லாம் கேட்டப்போ அவர் அந்த கதையை பற்றிய சாரமும் இதுவும் சொன்னப்போ தான் எனக்கு உண்மையிலே புரிஞ்சுது. அப்போ தான் சொன்னேன், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுக்கிறீங்க, ஆனால் நம்ம ஈஸியாக பார்த்துட்டு இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறோம். அது கஷ்டங்களெல்லாம் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் போகிறத விட ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு. அப்போ அவர் சொன்னார், ஆமாம் நான் வந்து இந்த படத்தை வந்து மேக்கிங் ஆஃபை வந்து நாங்கள் ஃப்ரண்ட்டில் தான் போட போகிறோம் அப்படி சொல்லிட்டு. அது உண்மையிலே இப்போ அந்த இந்த தடவை இப்போ பார்த்தப்போ அவர் ஃப்ரண்ட்டில் போட்டு அந்த மேக்கிங் எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஒரு சீனையும் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து எல்லாருக்குமே பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காகவும், இதில் இவ்வளோ கஷ்டங்க இவ்வளோ பிரச்சனைங்க இருக்கான்னு சொல்லிட்டு சாதாரண பொதுமக்களுக்கும் இது நல்லா புரிஞ்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே பார்த்திபன் சார் வெரி கிரேட். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். அவரை இது மாதிரி நிறைய வித்தியாசமான படங்களாக எடுக்கணும்னு நான் அவரை வாழ்த்துறேன். நன்றி. Oui, alors moi je sors du film et vraiment je ne connaissais pas du tout Parthiban. Je suis tentée d'aller regarder ses autres films. C'est très cru, c'est très violent. Il y a aussi plein d'amour dans tout ce qu'il explique. Et quand il dit il n'y a pas que l'ombre dans la lumière, c'est ça. C'est fort, c'est vraiment... il y a beaucoup de choses à réfléchir dessus. Malgré toute cette violence, il y a aussi beaucoup d'amour. Donc voilà ce que j'ai pu retenir. Bon, j'ai plein de choses à dire, mais en même temps, on discutera en off. Voilà. Alors nous avons eu une très belle séance de Yerevin Nigel, un film de Radhakrishnan Parthiban. C'est un film totalement différent, comme je vous l'ai dit au départ. Et c'est vrai que le public qui était dans la salle a été vraiment ému, avec des applaudissements à la fin du film, et des applaudissements aussi à la fin du documentaire. Ça a permis aux personnes présentes de se rendre compte de la difficulté de tourner un film, surtout ce genre de film avec une seule prise, un seul plan séquence. Donc voilà, je compte vraiment sur vous, sur tout le public, je compte vraiment sur votre soutien pour parler du film et pour aller voir ce film au cinéma. C'est une expérience à voir au cinéma. Merci à vous. Merci.